மிருதுவான மைதா ப்ரெட்டு வீட்டிலையே செய்யலாம். பேக்கரி சுவையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மைதா மாவு வச்சு ஒரு ப்ரெட்டு செய்யலாம். அதுக்கு காய்ச்சி வெது வெதுப்பாக வச்சுருக்கிற பால் வந்து ஒரு 180 ml, ஒரு 3 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு 2.25 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கு. இப்போ நம்ம இந்த சர்க்கரையை பாலில் சேர்த்து கலக்கிட்டுக்கலாம். வெது வெதுப்பாக இருக்கணும், ரொம்ப சூடாக வேண்டாம். பால் சர்க்கரை கரையிற வரைக்கும் கலக்கி விட்டுடலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க ஈஸ்ட்டை இதில் சேர்த்து கலக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது ஈஸ்ட்டு நல்லா பொங்கி வந்திருக்கும். இதுக்கு 1/2 கிலோ மைதா மாவு எடுத்து வச்சுருக்கு. ஒரு 25 கிராம் வெண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா கலக்கி விட்டு வெண்ணெயும் உப்பும் எல்லா மாவோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாம். அளவு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். இல்லைன்னா வந்து பால்லாம் எச்சாயிடுச்சுன்னா மாவு மறுபடியும் போட வேண்டி வரும். இதுபோல் வெண்ணெயும் உப்பும் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம இதுபோல் கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த மூடியை திறந்து ஈஸ்ட் எப்படி பொங்கியிருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு. நிறையா பொங்கி மேலே வந்திருக்கும் ஏடாட்டம். இப்போ அதில் வந்து இந்த நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்ச மைதா மாவை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசையணும். இதுபோல் இருக்கும். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு எனக்கு இருக்குது, அதனால் நான் சேர்த்துல சரியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா மடித்து இது போல் நம்ம சப்பாத்திக்கு பிசைவோம் போல் இது பிசையணும். இது ஒட்டுறது, கையில் ஒட்டுறது கொஞ்சம் நேரம் ஆனால் ஒட்டாது. நல்லா பாத்திரத்துலேயும் ஒட்டாது, கையிலையும் ஒட்டாது. அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கணும். முதல்ல பிசையும்போது கையெல்லாம் ஒட்டிக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிட்டே இருக்கும்போது தானாக எல்லாம் போயிடும். மாவோடு சேர்ந்து உருண்டையாக வந்துடும். இது போல் வச்சு ஒரு நம்ம எண்ணெயை தடவி அந்த பாத்திரத்தில் வைக்கணும். எண்ணெயை தடவிட்டு இந்த மாவை உள்ளே வச்சு நல்லா சுற்றி கீழே எல்லா பக்கமும் தடவி விட்டுறணும். பாத்திரத்தோட எல்லா பக்கமும் தடவிட்டு இந்த மாவை வச்சு மேலே கொஞ்சம் நல்லா எண்ணெய் தாராளமாக ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி, ஆயில் தான் ஊற்றிருக்கு, ரிஃபைண்ட் ஆயில். அதை ஊற்றிட்டு நல்லா எல்லா இடமும் படுறத பார்த்துட்டு காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஊற்றி இப்படி வைக்கிறோம். ஒரு பாத்திரத்தை வந்து தட்டு போட்டு நல்லா மூடி கொஞ்சம் வெது வெதுப்பான இடத்துல வச்சுக்கலாம். ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் வைக்கணும். நான் வந்து 2 மணி நேரம் வச்சேன். அதுக்கப்புறம் வந்து எப்படி பொங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த பாத்திரம் நிறைய வந்துடுச்சு மாவு. இதை எடுத்து நம்ம இப்போது ப்ரெட் செய்கிறதுக்கு இப்போ செய்யலாம். ஒரு நம்ம அடுப்படியிலேயே சுத்தமாக இருந்தால் அங்கே வச்சுக்கலாம். இல்லைன்னா இதுபோல் ஒரு தாம்பாளத்தில் வச்சு நம்ம பிசையலாம். இந்த மாவு வந்து என்னோடய ப்ரெட் பேன் வந்து சின்னதாக இருந்ததுனால நான் 2 தான் வச்சேன். நீங்கள் வந்து பெரிய பேனாக இருந்தால் அந்த சைஸுக்கு ஏற்ற மாரி இதை வச்சுக்கலாம். பாதியை எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு பாதியை மட்டும் எடுத்து முதல்ல செஞ்சுட்டு அது பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று செஞ்சு எடுத்து வச்சேன். பாருங்கள், இது போல் நீல வாக்கில் நம்ம நல்லா பரப்பி விட்டுக்கணும் மாவை. எண்ணெயை கொஞ்சம் அந்த மாவை கீழே வர மாவை போட்டுட்டு மைதா மாவை அதுக்கு மேலே இந்த இதை வச்சு நீல வாக்கில் இது போல் தேய்ச்சி நம்ம கையிலே இது பண்ணிவிட்டு இப்படி மடித்து மறுபடியும் எடுத்து நீல வாக்கில் தேய்க்கணும். மடித்த சைடை வந்து நமக்கு சைடில் வர மாதிரி வச்சு நல்லா தேய்க்கணும். கையிலே அமுத்தி பரப்பி விடணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும், அதனால் ரொம்ப கஷ்டம் இல்லை புரட்டுறது. வேணும்னா மாவு கொஞ்சம் தொட்டுக்கலாம், வர மாவை. இதுபோல் நல்லா நமக்கு என்ன சைஸு அந்த பேன் சைஸ் இருக்கோ அந்த அகலத்துக்கு நல்லா அகலம் பண்ணிவிட்டு நீளமாக பண்ணிவிடணும். ஈஸ்ட்டு நல்ல ஈஸ்ட்டாக இருந்தால் நமக்கு நல்லா பொங்கி ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக வரும்.
பேனோட நீளத்துக்கு நம்ம அந்த அகலம் இருக்கிற மாதிரி வச்சு நல்லா ஒரே மொத்தமாக வர மாதிரி பரப்பி விட்டுக்கணும். எல்லா பக்கமும் மாவு ஒரே மொத்தத்தில் இருக்கிற மாதிரி நம்ம பரப்பி விட்டு இதே போல் 3 ஃபோல்டு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்க மாவையும் அந்த மேலே வச்ச மாவையும் நம்ம நல்லா அப்படியே கையில் வச்சு அமுத்தி நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ அந்த ப்ரெட்டு ட்ரே எடுத்து அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை எடுத்து வைக்கணும். இது பாருங்கள் நல்லா பிரியுது. மறுபடியும் நல்லா அமுத்திக்கலாம். இதுபோல் நல்லா அமுத்திட்டு கீழே அது வர மாதிரி வச்சிட்டோம்னா பிரியாது. இதுபோல் வச்சுட்டு அந்த மாவு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிடலாம். ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதுபோல் எண்ணெய் என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெண்ணெயே தடவலாம். இதுபோல் நல்லா எல்லா இடமும் தடவி விட்டுட்டு இதை வந்து மூடி 30 நிமிஷம் கொஞ்சம் வாமான இடத்துல வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி பொங்கி வந்திருக்கு 30 நிமிஷத்துக்கு அப்புறம். இப்போ இந்த ப்ரஷ்ஷில் பாலை தொட்டு இது மேலே தடவிக்கலாம். இது எதுக்குன்னா பேக்காகி வரும்போது நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வரும். இதுக்கு வந்து நாம் வந்து 350 டிகிரி செல்சியஸில் 25 நிமிஷம் வச்சேன். எனக்கு 25 நிமிஷத்துலேயே நல்லா வந்துருச்சு. அவங்க அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5 நிமிஷம் முன்னால் பின்னால் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்த ப்ரெட்டை அப்படியே ஆற விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை எடுத்து இந்த கிரில் மேலே வச்சு நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஸ்லைஸ் போடணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.